ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பக்கலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு நான் ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது பாக்கியை பார்த்தீங்களா நல்லபடியாக செலினை வெளியே கொண்டு வந்துட்டு ஹோட்டலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க. ஈஸ்வரி கேட்குறாங்க, எங்கே பாக்கியா திரும்பவும் கிளம்பிட்ட அப்படின்னு. அத்தை ஹோட்டலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது செல்வியும் பாக்கியாவும் எப்படி உடச்சி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அந்த கடையோட ஓனர் வராங்க. அவங்க வந்ததுமே, என்னம்மா உங்கள் பையனை நல்லபடியாக வெளியே கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், பாருங்கள் எப்படி உடச்சி போட்டுட்டு போயிருக்காங்க. என் பையனை நான் வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே கொண்டு வந்துட்டு இல்லைம்மா, அவ்வளோதான், நீங்கள் இருந்து ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணு அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க பாக்கியா. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, இங்கேருந்து ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணி நீ கிளம்பு முதல்ல அப்படின்னு. இங்கே சார், நான் இழப்புக்கு அப்புறமும் இப்போ தான் சார் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணேன். ஒரு வாரம் கூட ஆகலை. இப்போவே நீங்கள் காலி பண்ண சொல்கிறீங்களே, எதனால் சார், என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. இப்போது அவர் சொல்கிறாரு, இங்கே பாரும்மா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு. நீங்கள் கேட்காம அவங்கக்கிட்ட வம்பு பண்ணி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் வந்தீங்க. இதுக்கப்புறமும் நான் ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அந்த கவுன்சிலர் என்கிட்ட பிரச்சனை பண்ணுவார். கண்டிப்பாக என்னுடைய கடையை எழுதி வாங்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து காலி பண்ணிவிட்டு முதல்ல போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், அதுதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் அவர் எதுக்காக சார் இங்கே பிரச்சனை பண்ண போகிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார், இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் நடத்தியே ஆகணும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லைம்மா, இதுக்கு மேலேயும் இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு கொடுக்கறதா எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் அவர் கடையை எழுதி வாங்கினார் அப்படின்னா எனக்கு தான் பிரச்சனை. நான் இருக்கிறது இந்த கடை வாடகையை வச்சு தான் என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுவும் போச்சுன்னா அவ்வளோதான், என் பொழப்பில் நீங்கள் மண்ணை வாரி போயிடாதீங்க. இங்கேருந்து நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த கேட்டதும் பாக்கியாவுக்கும் செல்விக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. செல்வி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் அவங்களுக்காக பயந்துட்டலாம் ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணிவிட்டு போக சொல்லாதீங்க சார். அக்கா இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குது தெரியுமா? அங்கேயும் இங்கே தேடி கண்டுபிடிச்சி இப்போ தான் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணோம். நீங்கள் அதுக்குள்ளே இப்படி சொல்கிறீங்களே, நாங்கள் எங்கே சார் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாதும்மா, என் பொழப்பில் மண்ணாளி போடாத, நீங்கள் இங்கேருந்து காலி பண்ணி கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாக்கியாக இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் சார், இதுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். இது காய்கறி மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ காலி பண்ண சொன்னால் இதெல்லாம் எனக்கு நஷ்டமாகும், இதெல்லாம் வீணாக போகும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியாக இருந்துக்கிட்டு, அப்போது நான் எங்கே பேசணும், யார்கிட்ட பேசணும் சார்? நான் வேணா அந்த கவுன்சிலர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இருந்துக்கிட்டு, இங்கே பாரும்மா, அவர்கிட்ட போய் பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, எதுவும் ஆக போகிறதும் கிடையாது. பிரச்சனை வர்றது என்னமோ உண்மை தான், கண்டிப்பாக அது தெரியுது. வம்பு வேணாம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் கேட்கல. இதனால் எனக்கு தாம்மா நஷ்டம், உங்களுக்கு என்ன நஷ்டம்? நான் வேணா இது நீங்கள் வாங்கி போட்ட காய்கறிக்கு காசு வேணா கூட கொடுத்துட்றேன், எங்கேருந்து நீங்கள் காலி பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை சார், அக்கா தான் ஒரு வாட்டி பேசி பார்க்குறேன்னு சொல்கிறாங்கல்ல, அக்கா பேசி பார்க்கட்டும் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. சரிம்மா, என்னமோ பேசி பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் பேசி பார்த்ததுக்கப்புறமும் இது சரிப்பட்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ண சொல்லிவிடுவேம்மா அப்படின்னு கடை ஓனர் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இப்போது பாக்கியாவும் செல்வியும், இப்போது என்னக்கா பண்ணுறது, இவர் வேறு இப்படி சொல்கிறாரு, ரெஸ்டாரண்ட் ஓனர் வேறு, நம்ம இப்போ இந்த கடையை காலி பண்ணணுமா, இதுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இங்கேருந்து போகணுமா அப்படின்னு செல்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை பாக்கியா, இல்லை சார், இதெல்லாம் கவுன்சிலரால் தானே, நம்ம போயிட்டு அந்த கவுன்சிலர்கிட்ட பேசலாம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. செல்வி இருந்துக்கிட்டு சரிக்கா அப்படின்னு நேராக இப்போ கவுன்சிலரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. கவுன்சிலர் அவங்கள பார்த்ததும் எகத்தாளமாக சிரிக்கிறாங்க. என்னம்மா, திரும்பவும் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? அதுதான் உன் பையனை வெளியில் வர சொல்லி விட சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கி என்னவே கேஸை வாபஸ் வாங்க வச்சிட்டிங்கல்ல, அதுவும் அமைச்சர் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டீங்கல்ல, இப்போவும் திரும்ப எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? என்ன, இந்த ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணுங்க, நான் பிரச்சனை பண்ணுவேன்னு அவர் சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணமா, நீங்கள் தான் ரெஸ்டாரண்ட் காலி பண்ண சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுவுமே சொல்லலைம்மா, நிஜமாக தான், நீ என்னை நம்புமா, நான் எதுவுமே சொல்லலை அவங்கக்கிட்ட.
அப்படி நான் போயிட்டு அங்கே கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவார். அவருக்கா தெரிஞ்சிருக்கு, என்னை பற்றி இந்த ஊர் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. உங்களை தவிர நீங்கள் தான் என்கிட்ட வம்பு வச்சுட்டே இருக்கீங்க பாக்கியா மேடம் அப்படின்னு நக்கலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், தப்பு எதுவுமே எங்கள் மேலே இல்லை, எல்லா தப்புமே உங்கள் மேலே தான். ஆனால் அதுக்காக என் பையன் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டான். இதுக்கப்புறமும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்ட்டு நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் சார். பிரச்சனை பண்ணாதீங்க. அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனையோ இழப்புக்கு அப்புறமா நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் சார் ஏதாச்சும் பண்ணணும். அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாத தான் இருக்கணும். நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணுவீங்க அப்படின்னு தான் அவர் பயப்படுறாரு. எங்களை அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பேசி பாக்கியா அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கவுன்சிலர், நீங்கள் என்னதான் மாற்றி மாற்றி பேசினாலும் நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து எதுவும் அங்கே பிரச்சனை பண்ண போகிறதில்ல. அந்த ஹவுஸ் ஓனர் உங்களுக்கு, அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார், நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணுவீங்க அப்படின்னு தான் அவர் பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் இன்னும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்து பார்த்திங்கன்னா வருது. அதை அவர் பார்த்ததும் பாக்கியா அங்கே இருக்காங்க அப்படின்றதும் அவர் வந்து ஒரு மாதிரி பதற்றமாகறாரு. சார், நான் சொல்லிகிட்ருக்கேனே ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு பாக்கியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இங்கேருந்து கிளம்புங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். உங்களால் முடிஞ்சால் அந்த ரெஸ்டாரண்ட்டை போய் நடத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவருக்கு திரும்ப திரும்ப ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்தா அதில் சுதாகர் அப்படின்னு பேர் போட்டிருக்கு. இதை செல்வி அங்கே பார்க்க நின்றுட்டு இருந்து அந்த ஃபோன் கால் யாரது அப்படின்னு எட்டி பார்த்துடுறாங்க. இவங்க இப்போது அவங்கள பார்த்ததுமே ஃபோனை தனியாக எடுத்துகிட்டு போய் பேசலாம், இவங்க முன்னாடி பேச முடியாது அப்படின்னு கவுன்சிலர் அங்கேருந்து பக்கம் போகிறாங்க. இப்போ கவுன்சிலோட ஆளுங்க, இங்கே பாருங்கம்மா, சார் தான் சொல்லிட்டாரல்ல, இதுக்கப்புறமும் சாரை தொந்தரவு பண்ணாதீங்க, இங்கேருந்து ஒழுங்கு மரியாதை போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், கவுன்சிலர் வேணா ஃபோன் பேசிட்டு வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணி அவர்கிட்ட நாங்கள் திரும்பவும் பேசுகிறோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் சொன்னது மாதிரி தான்ம்மா, இதுக்கப்புறமும் சார் உங்ககிட்ட எதுவும் பேச போகிறதில்ல, இங்கேருந்து ஒழுங்கு மரியாதை போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவர் தனியாக பேசிக்கிட்டு இருக்காரு கவுன்சிலர் சுதாகர்கிட்ட. இப்போது செல்வி வந்து அது சுதாகர் தான் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. இப்போ பாக்கியாக்கிட்டையும் விஷயத்த சொல்கிறாங்க. அக்கா, அந்த ஃபோன் கால் யாருதுன்னு நான் எட்டி பார்த்தேங்க்கா, அது சுதாகரன் பேர் போட்டிருக்கா. ஒரு வேளை இனியோடைய மாமனாராக இருப்பாரோ, இதுக்கெல்லாம் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அவராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு கேட்குறாங்க. பாக்கியாவும் முதல்ல யோசிக்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்காது செல்வி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வேளை செல்வி சொல்கிற மாதிரி இருந்தா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி செல்வி, நீ வீட்டுக்கு போ, நாம் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா, இந்த கவுன்சிலர்கிட்ட பேசினாலும் இவரும் நம்மளுக்கு எதுவுமே பிடி கொடுக்க மாட்டேன்றாரு, எப்படிக்கா அப்போ ரெஸ்டாரண்ட்டை நம்ம காலி பண்ணியே ஆகணுமா அப்படின்னு செல்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தெரியல செல்வி, நாம் பார்க்கலாம், வெயிட் பண்ணி நான் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன், நீ வீட்டுக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பாக்கியா இங்கே நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஏன் சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு ஈஸ்வரி வந்து பாக்கியாவை பார்த்து கேட்குறாங்க. இப்போது அவங்க இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் நடத்தாத அப்படின்னு சொல்லியும் நீ திரும்பவும் அங்கே போயிட்டுருக்கல, வேணாம், வீட்டிலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, என்ன பண்ணுறது, எங்கே போனாலையும் எனக்கு தான் எதிரிங்க என்னை தேடி தேடி வராங்களே, நான் விலகி போனாலையும் எனக்கு என்னமோ இதுலேயும் அவங்க சம்மந்தி தான் சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சுதாகர் மேலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்கியா. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்தது. ஆரம்பிச்சிட்டியா திரும்பவும் சம்மந்தி மேலே பழி போடுறதுக்கு? உனக்கு எது நடந்தாலையும் அதுக்கு சம்மந்தி தான் காரணமா? அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? இனியாவுடைய மாமனார் செல்லியனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு உடனே அவர் எவ்வளோ பதற்றப்பட்டு அங்கேருந்து ஓடி ஓடி நமக்காக வந்தார். அவரை எப்படி நீ சந்தேகப்படுற? இங்கே பாரு, திரும்பவும் அவர் மேலே சந்தேகப்பட்டுட்டே இருக்காதா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பாக்கியாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நம்ம பாக்கியாவுக்கு என்னமோ சுதாகர் தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்குது. நாளைக்கான எபிசோடில் சுதாகர் தான் இதுக்கு காரணமாக என்ன அப்படின்றத பாக்கியா கண்டுபிடிக்கிறாங்களா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.